சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரி. இப்ப நம்ம அடுத்து வந்திருக்க இடம் கோல்டு ஷோப். இது வந்து சொல்லுவாங்கல்ல, வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாத்தையுமே நகை வராம நகை வாங்கிட்டு வரோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து காசு போட்டு நகை வாங்கிட்டு வராமாங்களா. இங்கதான் இங்க வந்து ஆக்சுவலி இங்க ஒரு நாளைக்கு நம்ம ஊர்ல என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டு தான் இங்க இருக்கும். இங்க என்னன்னா சைக்கிள் சேதாரம் கிடையாது. இதுக்கு வந்து துபாயில தனி இடமே இருக்கு. தங்க நகைகள் எடுக்கிறதுக்கு, டைமண்டா இருக்கு, நகைகள் எடுக்கிறது தனி இடமே இருக்கு. அதுதான் இதுக்கு நான் வந்திருக்கோம் கோல்டு ஷோப். இங்க ஃபுல்லாமே இது ஒரு தனி கடை. ஃபுல்லாமே கோல்டு ஸ்கூல்ல கடை மட்டும்தான் இருக்கும், நகைகளுக்கான கடை மட்டும்தான் இருக்கும். இப்ப அதுக்கு ஏதோ கோல்டு ஷோப்னு காட்டக்கா உள்ள ஏதோ வச்சிருக்காங்க. ஏதோ உள்ள என்ன நினைக்கிறீங்க, போட்டோ எடுத்திருக்காங்க, என்ன நடந்து தெரியல. வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். எவனோ வரானே பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு வரானே. ரைட் தம்பி, வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்குக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கணும். இங்க வாடா, கேமராமேன் ஒழுங்கா வாடா. நிறைய பேர் இருக்காங்க, கேமரா இதுல போட்டாங்க. ரைட் சைடுல எங்க பாருங்க. மச்சான் எங்க பாரு. எல்லாம் போட்டோ வாங்கி பாரு, எவ்வளவு குளிச்சுங்க பாருல. மச்சான் வந்து நானும் போட்டோ எடுக்கேன். எப்படி நான் சொன்ன பாத்தீங்க இல்ல, நேரம் தெரியல நினைக்கிறேன். நான் சொன்ன பாத்தீங்களா கோல்டு ஷோ. நீங்க ஃபுல்லாமே கோல்டு கடை. இது ஒரு கடை, இது ஒரு கடை தான். இந்த கடைக்குள்ள கீடு தம்பி வச்சுக்கேன் பாருங்க. அவார்டு வாங்கிருக்காங்களா, ஏதோ வேர்ல்டு ரெக்கார்டுல இந்த வேர்ல்டு ஹெவியஸ்ட் கோல்டு ரிங் இஸ் நிஜாமது. மச்சான் இது வந்து வேர்ல்ட்லயே உலகத்துல ரொம்ப ஹெவியான கோல்டா நான் தயாரிச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 58,686 கேஜானா. இது ஃபுல்லாமே கோல்டு ரெடி பண்ணலாம். 58,685 5686 கேஜி இருக்காங்க. 21 கேரட் கோல்டு ரிங் தான். இந்த கோல்டு ரிங் இருக்குல்ல, அது மட்டும் 21 கேரட் ஆனா சப்போர்ட் கொஞ்சம் பேர் அவார்டு வாங்கிட்டாங்க பாரு. சமர அதாவது இதெல்லாம் நல்லா பண்ணி என்ன மட்டும் போக்கஸ் பண்ணாத. என்னடா கேமரா மணி கோவம் நினைக்கிறேன். சும்மா விளையாட்டி சொன்னப்பா, நீங்களே சூப்பரா இருக்க. போமாப்பா போயிட்டு மாராசா வா. சொன்ன திரும்பி பாரு முட்டா பேல. யாரடா திட்டா? ஒன்னா தானே சொன்ன கூமுட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஓகே, நான் வந்து கூட இல்ல காட்சிறேன். இதான் நம்ம தம்ப்நெயில்ல போடுறோம். ஓகே ஓ வா வா. அதான் சொல்றேன், எடுக்க விட மாட்டேங்கப்பா. சொத்தல்ல நகை தங்கத்தால போட்ட ட்ரெஸ்ஸை பார்த்துக்கோ. தங்கத்தால போட்ட இது வேல் ட்ரெஸ் ஆனா, தங்கத்தால போட்ட ட்ரெஸ் ஆனா ஸ்கூலையும் கூட இது வச்சிருக்காங்க பாருல, டைமண்ட் வச்சிருக்காங்க பாருல. சரி ஓகே, அடுத்து வேற என்ன உள்ள வேற என்ன இருக்கு? வா வா வா. கிரீடம் அங்க பாரு, டைமண்ட் நினைக்கிறேன். கிரீடம் ட்ரெஸ் தங்கத்தால் தயாரிக்கப்பட்ட ட்ரெஸ் மச்சான். தங்கத்தால் செய்யப்பட்ட பேக் எல்லாமே இருக்க. சரி ஓகே, எல்லாம் பார்க்க தான் முடியும், வாங்க முடியாது. நல்லா பார்த்து போட்டோ எடுப்போம். ஓகே, இப்போ நாங்க எல்லாடியா அந்த வீடியோல எடுத்து கொஞ்சம் அமைச்சு இப்போ ஃபுல்லா கோல்டு ஷோப்ல போயிட்டு இருக்கோம். இங்க ஃபுல்லாமே நகை கடைகள் மட்டும் தான் இருக்கும். அதனால எப்படி கோல்டு ஷோக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த இடத்துக்குள்ள அப்படி என்னென்ன கிடையாது தான் இருக்குது, ஃபுல்லாமே கடை தான். பாத்துக்கோங்க. இங்கதான் வந்து நம்ம ஊர்ல உள்நாட்டுல வர்றாங்க எல்லாரும் நண்பர்களும் இங்க இருந்தா வந்து பாட நகை எல்லாம் எடுத்து வருவாங்க. இங்க என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, எங்களை மண்டேலாம் எடுத்துட்டு இருக்காங்க, மண்டே கொண்டு விட்டுறாங்க கலையா. இங்க என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம வந்து சைக்கிள் சாதாரணம் கிடையாது. அதான் இங்க வந்து குமிஞ்சடக்குனா, இங்க துபாயில வந்து நகை வாங்கினா தனி இடம். இடத்த சாமி என்ன ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி போய் வெறுப்பாங்க மக்கள். அதில் பார்த்த முடிஞ்ச பார்த்தா கொஞ்சம் போர் அடிக்கணும். இல்லடா கொஞ்சம் சொல்ல போய் கருத்துல போய் இருக்குண்டா, நம்ம கருத்துல மட்டும் கொஞ்சம் மாட்டோம். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. பாத்தீங்களா, கோல்டு ஷோப் எல்லாமே நகைக்கடை தான். அதுவங்க எல்லாமே நகைக்கடை தான். நல்லா இருக்குல்ல, பார்க்க முக்கியம் தான் இருக்குங்க. நம்ம நகைக்கடைக்கும் தனி ஏரியா வச்சிருக்காங்க போறேன். நகைக்கடை மட்டும் தான் இருக்கும்னா ரொண்டுக்காக வரம். எல்லா நாட்டோட கோல்டு வேற. ஓகே, ஒவ்வொரு நாட்டுல உள்ள கோல்டு டிசைன்ஸ் டைமென்ஷன் எல்லாமே இருக்கும்னா. ஓஹோ, இவ்வளோ ஃபேமஸ் இருக்காதா? சரிங்க.
ஓகே ஓகே, பார்த்து வாடா. இங்க என்ன ஃபேமஸ்னா இப்போ இங்க கிடைக்கும்னா 18 to 24 கேரட்ஸ் எல்லாமே கிடைக்குமா? உலகத்துல உள்ள எல்லா கண்ட்ரிஸ் உள்ள டைமென்ஷனும் 18, 24 இது எல்லாம் கிடைக்குன்னா சூப்பரா. ஒன்லி கோல்டு மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாதா? டைமண்ட், கோல்டு, இது சில்வர் கிடையாது. சூப்பர்ல. சரி ஓகே சார். ஓகே மக்களே, இங்க இருந்தா பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம ஊர்ல வர்ற புல் வரும்போது நகரங்கள்லாம் வாங்கிட்டு வராங்களோ அது இங்க இருந்து வாங்கிட்டு வராங்க. ஏன்னா மெயினா சைக்கிள் சேரம் கிடையாது. டிஃபரெண்ட் ஒவ்வொரு நம்ம இந்தியாவில்னா மேக்ஸிமம் மக்கள் என்ன ரொம்ப இந்தியன் டிஷன்ஸ் மட்டும் ரெடி பண்ணுவாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து உலகத்துல உள்ள எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கோ அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணி இப்போ நாங்கள் சில கண்ட்ரில உள்ளதே மக்களுக்கு பிடிக்கும். அதனால போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சாரி அப்பா, இருடா உள்ள கடைக்குள்ள தான் போக முடியாது. கடைக்குள்ள கேமரா கொண்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியே எடுத்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்களா மாஸ்க் கேடு மாஸ்க் உங்களுக்கு கொரோனா வந்ததுக்கு அப்புறம் மாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க ஏன்னா பதற நீ நான் கூட பேராம நீங்க என்ன வாங்கிட்டு இருக்க? ஏன் கத்துற? சரி ஏமா உனக்கு எந்த நாங்க ஒழிஞ்சிருமா வாங்கிட்டு வரேன் ஆண்டு ஆசைதான். ஆனா எப்படி 1 லட்சம் சொல்ல மாட்டான், 1 லட்சம் தான் சொல்ல மாட்டான். எவ்வளவு போட்டிருக்கான்? 1 லட்சம் ராம்ஸ், 10 லட்சம் ராம்ஸ் இருக்கும். நம்மளுக்கு செட் ஆகுது. பாத்துக்கலாம், பார்த்து போட்டோ எடுத்து போய்க்கலாம். அடுத்து பாருங்க, இங்க ஒரு மச்சான் மாஸ்க் கீழே ரொம்ப கருமா இருக்கு மச்சான். மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போறேன். நகையில் செய்யப்பட்ட மாஸ்கா? கொரோனா பயிர கூட மாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க போட்டுருக்கேன். நல்லா இருக்கியா? பாரு, ட்ரெஸ்ஸால் செய்ய உள்ள நகையும் ட்ரெஸ்ஸால் செய்யப்பட்டு போறேன். என்னது ஷீட்டா? அதிகம் இருக்கு. அங்க ஒரு ஒய்யால கீழே இருக்கீங்கள கருஞ்சிருத்தையா என்ன சித்தா? கோல்டு சிறுத்தை பேரு. கோல்டு சீட்டா இருக்குது. புள்ளி புள்ளா வச்சு அது பிளாட்டினம் நினைக்கலாம். அதுல பிளாட்டினம் வச்சுக்கலாம். தெரியுதா? இந்த பிளாக்கு பிளாட்டினம் வச்சிருக்காங்கன்னா சரி ஓகே. கடைக்காரன் பார்க்கல ஓடி போயிருவான். வீடு சொல்லுவான். ஓகே பாத்துக்கோங்க. அடுத்து வர டிஃபரன்ஸ் வந்து அப்படி காட்டு வரோம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த இடத்த கேமராமேன் அவர்கள், நம்ம சிறந்த கேமராமேன் அவர்கள் இந்த கேமரா இடத்தை சுத்தி காட்டுவார்கள். காட்டுங்கள் மகனே, காட்டுங்கள், நன்று காட்டுங்கள். தமிழானே சிரிச்சானே மச்சான் பிளாக் ஒரு நாளே சிரிச்சா ஜூஸ்ட் போறாங்க. நல்லா பிடிச்சாவ ஒரு காமெடி பண்ண மாட்டோம்டா. சரி அடுத்தது என்னது? அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சிவாஜின சைக்கிக் வைப்ரேஷன். இதெல்லாம் பார்த்தானா இங்க வீட்டுல விட மாட்டாங்களா? இல்ல, அதாவது ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்னா, உங்க வீட்டுல நகைகள் அதிகமா ஆசைப்படும் பெண்கள் இல்ல புதுசா கல்யாணமானவர்கள் தயவு செய்து இந்த பக்கம் வராதீர்கள். வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் நம்ம இந்தியன் மணிக்கு காலியாகப்படும். இப்படிக்கு சிங்கிள் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன இருக்கு? ஆனா மேலே கூட இந்த பக்கம் வீட்டுல பிள்ளைல கூட்டம் சொல்லி சோழி முடிஞ்சிருக்கு. கலாஷ் அப்படிங்கிற மாதிரி தான் லோன் பண்ணுவீங்க நீங்க. இப்போ இந்த இடத்த பார்த்து வச்சுக்கணும். ஏன் இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எத்தனை வீட்டுல துபாயில இருக்கவங்க யாரெல்லாம் வந்து அங்க கூட்டு கொண்டு போனாங்க தெரியல. கிளம்பிருச்சுப்பா. ஓகே, எப்படியோ கோல்டு ஸ்டாக்கோட உள்ள நடந்து வந்தாச்சு. நீங்கள் உங்களுக்கு வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட அந்த கோல்டு ஸ்டாக் முடிஞ்சு இதுக்கப்புறம் இந்த தமிழ் ஏரியான்னு தனியாக இருக்குது, தமிழ் பஸ்ஸான்னு தனியார் இடமே இருக்குது. அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, மெயினாக இந்த இடத்துல வந்து கோல்டு ஸ்டாக் வராதா இருந்தீங்கன்னா கையில் ஒரு நம்ம ஊர் காசு ஒரு 4 லட்சம் கொண்டு வாங்க. அப்போ தான் இந்த இடத்துக்கு வர முடியல. இல்லைன்னா வெறுங்கை வச்சு தான் போக முடியும்.
சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஓகே, அடுத்து தமிழ் பசாரில் மீட் பண்ணுறோம்.